ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் vlog, ட்ராவல் vlog. ஸோ நாங்கள் போகிற ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கந்தகிரி சன்ரைஸ் வியூ பாயிண்ட். இது 8 கிலோமீட்டர் நாங்கள் ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். ஸோ இது பெங்களூர்லேருந்து அரௌண்ட் 60 to 70 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி டைமிங் பார்த்திங்கன்னா 2 hours டைமிங் ஆகும். அண்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண டைம் பார்த்திங்கன்னா மிட் நைட்டு 12 o'clock. ஸோ இது வந்து லொக்கேஷன் பிக்கப் ஸ்டார்ட் பண்ணது பன்சங்கரி. ஸோ பன்சங்கரி பிடிஎம். என்னோடய ஸ்டாப் பார்த்திங்கன்னா சில்க் போர்டு. ஸோ எனக்கு வந்து டைமிங் 12 o'clock. ஸோ அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஹெச்எஸ்ஆர் பெல்லந்தூர், மாத்தஹள்ளி, கேர்புரம், டென் ஃபேக்ட்ரி. ஸோ அந்த ரூட்டில் தான் போகிறாங்க. அடுத்தடுத்து வர ட்ராவலர்ஸ் எல்லாம் அவங்கவுங்க பிக்கப் பாயிண்டில் வந்துட்டு இறக்குவாங்க. ஸோ நாங்கள் கரெக்டான டைமுக்கு ஏறியாச்சு. மொத்தமாக வந்துட்டு 70 பீப்புள்ஸ் வரும். ஒரு பஸ்ஸு அண்ட் ஒன் அதர் டிடியும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் வர்ற இதில் வந்துட்டு 2 ட்ரக் லீட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க தான் கைட் பண்ணுவாங்க. இதில் வந்து ஒரு பெரிய சொதப்பல் ஆயிடுச்சு. நாங்கள் போக்கு முன்னாடியே வந்து அவங்க ஸ்லாட்ஸ் எடுத்துருவாங்க. அதாவது டிக்கெட், பெர்மிட் டிக்கெட் வந்து எடுக்கணும். அது வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. தட் மீன்ஸ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கண்ட்ரோலில். ஸோ அங்கே வந்துட்டு நம்ம டிக்கெட்டு அவங்க அலோகேட் பண்ணும்போது நம்மளோட நேம் கொடுத்து எடுக்காமல் ரேண்டமாக வந்துட்டு அவங்க ஸ்லாட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா அவங்க அலோவ் பண்ணுறது பண்ணாது. ஸோ அவங்களோட டெசிஷன் தான். ஸோ அந்த டைம் வந்துட்டு நம்ம பேனிக் ஆக வேணாம், ஜஸ்ட் வெயிட் ஃபார் த 1 hour சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்களும் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க கொடுப்பாங்களான்னு பார்த்தா கொடுக்கல. ஸோ ஆக்சுவலி அவங்க வந்து சென்ட் பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க ட்ரிப்பே. அண்ட் தென் ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாலஜிஸும் கேட்டுட்டாங்க. ரீஃபண்ட் வந்து நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூனுக்குள்ளே உங்களுக்கு நாங்கள் ஃபுல் அமௌண்ட் வந்துட்டு கொடுத்துட்றோன்னு சொல்லிட்டாங்க. அது எதனாலன்னு கேட்டப்போ, ஏன் இந்த கேன்சலேஷன் பிஃபோர் ஃப்ரைடேவுக்கு முன்னாடி எங்களுக்கு சொல்லலை. ஸோ ஃப்ரைடே டில் 8 o'clock வரைக்கும் எங்களுக்கு புக்கிங் இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு ஆல்ரெடி நாங்கள் புக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இவங்க தான் வராங்கன்னு சொல்லிட்டு எங்களால் சொல்ல முடியாது. ஆனால் இத்தனை பேர் வராங்கன்னு எங்களால் வந்துட்டு கணக்கு கொடுக்க முடியும். ஆனால் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது லாஸ்ட் டைம் வந்து இதே மாதிரி தான் பண்ணாங்க. பட் 1 hour வெயிட் பண்ணோம். ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அவங்க அலோவ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி விடுவாங்கன்னு நினச்சோம். ஸோ ஆனால் அது மாதிரி நடக்கலை. ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போ வந்து நாங்கள் இந்த ட்ரிப்பை வந்து அவங்க கேன்சல் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி கவர்மெண்ட் சைடு வந்துட்டு ஆல்ரெடி அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் ட்ராவல் ஆர்கனைசேஷன் தான் எங்களுக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணல. ஃப்ரைடேவே அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க வந்து எங்களுக்கு அதை பற்றி எந்த இதுவும் சொல்லாமல் நாங்கள் வந்து அங்கே ரீச் ஆனதுக்கப்புறமா பஸ்ஸில் இருக்கும்போது தான் எங்களுக்கு வந்து இதை பற்றி சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம், நாங்கள் வந்துட்டு 6:59க்கு நீங்கள் அங்கே இருப்பீங்க, அதாவது ஹில் டாப்பில் இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த கான்ஃபிடென்ட்டில் தான் நாங்கள் கீழே இறங்கி செக் பாயிண்ட் வரைக்கும் நடந்து போனோம். அதுக்கப்புறமா வந்துட்டு வெயிட்டும் பண்ணோம். அவங்கக்கிட்ட என்ன ரீசனும் கேட்டோம். அவங்க ரொம்ப நேரமாக வெளியே வரவே கிடையாது. பட் ஸ்டில் அவங்க வந்து அதை வந்து கொஞ்சம் நேரம் வந்துட்டு வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம் கொடுப்பாங்கன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி இருந்தாங்க. பட் அது அவங்க ரொம்ப ஷுவராக சொல்லிட்டாங்க. எங்கள் கூட வந்த அனதர் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கும் இதே மாதிரி சொன்னனால அவங்க உடனே ரிட்டன் ஆகிட்டாங்க. இன்னொரு வேனும் வந்து போனாங்க. ஆனால் அவங்களுக்கு மிஸ்மேட்ச் ஆகலை. கரெக்டான நேம் கொடுத்துருப்பாங்க போல். ஸோ 17 மெம்பர்ஸ் கரெக்ட் நேமு, 3 மெம்பர்ஸ் தான் வந்துட்டு மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ அவங்கள விட்டுட்டாங்க. பட் எங்களுக்கு வந்துட்டு டோட்டலாக 70 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா எங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ நாளைக்கு எதோ பிரச்சனைனா அது வந்து எங்களுக்கு தான் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஃபேர் நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்படி நாங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு டைம் வந்து வேறு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, ட்ராவலர்ஸ் எல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல போயிட்டு. அதாவது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு அவங்க முன்னாடி பண்ணனால அவங்க லத்தி சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த மாதிரி எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் சைலண்ட்டாக ரிட்டன் ஆகிட்டோம். அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க சைடு என்ன இன்ஃபார்ம் பண்ணுமோ, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து இவங்க தான் கிளியர் பண்ணணும். எங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். பட் இவங்க சைடு பெரிய ஃபால்ட்டை வச்சிட்டனால இவங்க எங்களுக்கு வந்து அதுக்கு பதிலாக வந்து காம்ப்ளிமெண்டராக
நந்தி ஹில்ஸ் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. இது சிக்பல்லாபூரில் இருக்குது. ஸோ எங்களுக்கு நந்தி ஹில்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸில் இருக்கும். ஸோ நாங்கள் இருந்த டைமிங் பார்த்திங்கன்னா 4:15க்கு தான் அங்கே போகணும். 4:50 6:15 வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணும். 6:50 வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்துட்டு நந்தி ஹில்ஸில் வந்து 6:50க்கு நம்ம அங்கே இருக்கணும். 7:40க்குள்ளே வந்து உங்களுக்கு சன்ரைஸ் ஆயிரும். ஸோ அப்போ அங்கே போதும் வேஸ்ட்டு தான். நிறைய ட்ராவலர்ஸ் அங்கே போயிட்டாங்க. சில ட்ராவலர்ஸ் போகாதனால ஸோ அவங்களுக்காக நாங்களும் ஓகே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே ரீச் ஆகிற டைமில் அந்த டைம்லலாம் க்ளவுட்ஸ் எல்லாம் போயிருக்கும். ஸோ அது போனாலும் வேஸ்ட்டுன்றது இருக்காங்க சில பேர் அதை ஒப்பீனியன் சொன்னாங்க. பட் இருந்தும் பரவாயில்லன்னு போனோம். பிகாஸ் நம்ம தூங்கி எழுந்திரிச்சது வேஸ்ட் ஆயிடுச்சு. ஐ மீன் நைட் ஓவர் நைட் ஜேர்னினால் கிட்டத்தட்ட அந்த நைட் ஸ்லிப்பே போயிடுச்சு. அடுத்த 2 நாள் வீக்கெண்டு. ஸோ வீக்கெண்டும் அஃபெக்ட் ஆகிடுச்சு. இதனால் நாங்கள் எங்கேயும் வேறு எதுக்கும் புக் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து ஃப்ரைடேக்கு முன்னாடியே புக் பண்ணால் தான் அடுத்த 2 நாளைக்கு எங்கே போகுதோ டிசைட் பண்ண முடியும். பட் ஆனால் இது வந்து ஃப்ரைடே நைட்டு இவங்க சொல்கிறாங்க சாட்டர்டே மார்னிங் நாங்கள் வெளியே வரோம். சாட்டர்டே மார்னிங் வந்து எங்கே போய் புக் பண்ணி அதுக்கப்புறம் எங்கே போகுது. ஸோ அதனால் நாங்கள் எங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம். சைட் வியூஸ் பார்த்தோம். கீழேருந்தே வந்துட்டு ஹில்ஸ் பார்த்துட்டு அந்த இடத்துல கொஞ்சம் பேர்லாம் போயிட்டு இருந்தாங்க டார்ச் எடுத்து. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இவ்வளோ தூரம் வந்துட்டு. ஏன்னா இது ஒன் ஆஃப் த குட் ட்ரெக்குன்னு சொன்னாங்க. லைக் அங்கே போயிட்டு அந்த வியூ பாயிண்ட் ரொம்ப அழகாக இருக்கும். க்ளவுட்ஸ்லாம் கவர் ஆகிருக்குன்ட்டு. பட் பெரிய டிசப்பாயின்மெண்ட். இது வரைக்கும் நான் நிறையா ட்ரெக்கிங் பண்ணியிருக்கேன். பட் அந்த மாதிரி ஆனது கிடையாது. அவங்க கேன்சல் பண்ணுவாங்க. பட் அது வந்து ஃப்ரைடேக்கு முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது வந்து புக்கிங் ஸ்லாட்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இவங்க இத்தனை பேர் ரெக்யூர்மெண்ட் இருக்கும் அதுக்கு மேலே கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து போஸ்ட்பான் பண்ணுவாங்க. இல்லாட்டி ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இல்லாட்டினா வேறு ஏதாவது ஆப்ஷனை எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. பட் இவங்க எந்த இதுவுமே கொடுக்காம ஃபுல்லாக வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஆல் த 70 மெம்பர்ஸுமே ரிட்டர்ன் ஆனது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வழியில் நிப்பாட்டினாங்க. ட்ரெக்கிங் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே தான் வந்துட்டு வாஷ்ரூம் போகணுன்னா போய்க்கலாம். அதே மாதிரி ஏதாவது வாங்கி சாப்பிட்னா சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து ட்ரெக் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா தான் நான் சொன்ன எல்லா சீன்ஸும் நடந்தது. நாங்கள் எவ்வளோ தூரம் நடந்து போகிறோம் பாருங்கள். அது வந்து ரூரல் ஏரியா தான். ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு ஃபாரஸ்ட்டு தான் இருக்கும். அங்கே எதுவுமே கிடைக்காது. ஸோ அதையும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணனால தான் நாங்கள் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். வாஷ்ரூம் போது எடுத்துகிட்டு வந்தாச்சு. வாட்டர் பாட்டில் எல்லாமே கேரி பண்ணி ப்ராப்பராக எப்படி வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்தோம். பயங்கர குளிர் வேறு. சரியான தலைவலி. அங்கே போய் 1 hour சும்மா நின்னதுக்கு. அந்த 1 hour நாங்கள் வாக் பண்ணால் பாதி இதை வந்து டெஸ்டினி ரீச் ஆகிருப்போம். பட் அதுவும் அவங்க அலோவ் பண்ணலை. அட்லீஸ்ட் எங்களுக்காவது அலோவ் பண்ணுவாங்க பார்த்தா சுத்தம் அவங்க வந்து அதை மன்னிச்சிக்கவே கிடையாது. மதிக்கவே இல்லைன்னு சொல்லலாம். பாருங்கள் முன்னாடி உள்ளே இருக்காங்க கொஞ்சம் பேர். இருட்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டைம் உத்திரிபேட்டை போனப்போ அங்கே வந்துட்டு இந்த மாதிரி இல்லை. அது பஞ்சாயத்து இதில் தான் இருக்குது கண்ட்ரோலில். ஸோ அதனால் போய்ட்டோம் ஈஸியாக. பாருங்கள் எவ்வளோ சீக்கிரத்தில் விடிஞ்சிருச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 6 ஆயிடுச்சு. எங்களுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. இவ்வளோ தூரம் வந்து ஒன்றுமே இதாகலேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாம் வெளியே நின்றுட்டு எங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுங்கள், ஏன் எங்களுக்கு சொல்லலைன்னு சொல்லி கத்திட்டு இருந்தாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துலேருந்து பார்த்து இதுக்கப்புறம் என்னத்தை புலம்பி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிறத ஸ்டாரு மூணையும் பார்த்து இது பண்ணிக்கிட்டோம். சைடு வியூ பாருங்கள். வேனில் வந்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்கை பாருங்கள், அந்த கிரேடேஷன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான் மேலே போனாலும் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். ரியலி மிஸ் பண்ணிட்டோம். நான் இதுக்கப்புறம் அங்கே போவேனான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் திரும்ப மிட் நைட் எழுந்திரிச்சு அதே மாதிரி போய் கடுப்பாயிரும். எனக்கு அப்புறம் ட்ரெக்கிங் போகிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். ஸோ மிஸ்ட்டு இருந்துகிட்டே இருக்குது. நாங்கள் போக போக விடிஞ்சிட்டு ஆயிடுச்சு. நாங்கள் மார்னிங் ஏர்லி மார்னிங் 3:50 4:15 வரைக்குள்ளே இறங்கி போனது. ஸோ இப்போ 6:50க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றினே தான் பேசிகிட்டே வந்தோம். வெளியில் பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குன்னா நாங்கள் மலையில் போய் பார்க்கும்போது எவ்வளோ இதாக இருக்கும்.
கிட்டத்தட்ட இதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஆர்கனைசேஷன் சூஸே பண்ணக்கூடாது அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் கடுப்பு பண்ணி விட்டாங்க. பட் அவங்க சொன்ன மாதிரி ரீஃபண்ட்லாம் பண்ணியாச்சு. அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி ட்ரிப்பும் வந்து வித்தவுட் சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸப்ட் அந்த நைட்டு வேக்கப் பண்ணதும் ப்ளஸ் அந்த ட்ராவல் பண்ணி வந்த சிக்னஸ் தான் இருந்தது. அது தவிர ஓகே, நாங்கள் வந்து எங்களை நாங்கள் கன்சல்ட் பண்ணிட்டோம். நந்தி ஹில்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் சோமேஸ்வரா டெம்பிள் போதா சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வேணான்னு சொல்லிட்டோம், டைரெக்டாக பெங்களூர் கூட்டிகிட்டு போயிருங்கன்றாச்சு. ஸோ அதனால் அதை வந்து அவங்க கேன்சல் பண்ணியாச்சு. அதுக்கு பதிலாக சிக்பல்லாப்பூர் சைடு வேறு ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா யோசிக்க முடியல. அவங்க டைமே அவங்க யோசிக்கலை, அதுவே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நந்தி ஹில்ஸ்க்குமே வந்து டிக்கெட் எடுக்கணும், அதுக்கும் வந்து அமௌண்ட் இருக்குது. அதே மாதிரி சாட்டர்டே அன்றைக்கி செம க்ரௌடாக இருந்துச்சு, நல்லா தான் இருந்தது. நாங்கள் கொஞ்சம் முன்னாடி தான் ரீச் ஆனோம், ஏன்னா அது ஆல்மோஸ்ட் அது இதாகிடுச்சு. சன் வந்து அதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது அந்த இடத்துல இருந்து. ஸோ நாங்கள் இருந்தோம் பேருக்குன்னு ஒரு 1 hour, அதுக்கப்புறம் வெளியே வந்தாச்சு. நான் வந்து 2 டைம் போயிட்டேன், இப்போ வந்து 3ஆவது டைம் போகிறேன் நந்தி ஹில்ஸ்க்கு. ஆல்மோஸ்ட் நாங்கள் நந்தி ஹில்ஸ் கிட்ட ரீச் ஆயாச்சு. அடுத்தடுத்து கொஞ்சம் ஹேர்பின் பெண்ட் இருக்கும், அதை க்ராஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நந்தி ஹில்ஸ் தான். ஸோ இது வந்துட்டு ஹையஸ்ட் ஆல்டிடியூட்னு சொல்லுவாங்க பெங்களூரில். ஸ்கந்தகிரியோட இது வந்து ஜாஸ்தியான ஆல்டிடியூட் தான். பட் ஸ்டில் இதுக்கு வந்துட்டு நம்ம ட்ரெக் பண்ணுறதுக்கு அலவுட் கிடையாது, நாங்கள் ரோட் வேல தான் வரணும். ஸோ இங்கே வந்து ட்ரெயினும் விட்டுருக்காங்க பெங்களூர்லேருந்து யஸ்வந்த்பூர் வரைக்கும். யஸ்வந்த்பூர்லேருந்து நந்தி ஹில்ஸ் வரைக்கும் ட்ரெயின் வரப்போகுது. விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன், அது சிக்பல்லாப்பூர் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நந்தி ஹில்ஸ்க்கு நீங்கள் ஆட்டோ பிடிச்சி வர மாதிரி இருக்கும்ல, கேபு புக் பண்ணி வர மாதிரி. ஏன்னா இங்கே வந்துட்டு முன்னாடி ட்ராவல் பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டம்தான். அது நம்ம பைக்கில் வரணும், இல்லாட்டினா நம்ம காரில் வரணும், அந்த மாதிரி இருந்தது. கேப் போட்டு வந்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்டு சார்ஜ் பண்ணுவாங்க, 3000 கிட்ட ஆயிரும் அப் அண்ட் டவுனு. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் ரிட்டன் ஆகுதுன்னா எம்டியாக போக மாட்டாங்க, நம்மள்ட்ட ரிட்டன் பண்ணோன்னா டைமிங் பார்ப்பாங்க, வெயிட்டிங் டைம், அதுக்கெலாம் ஏற்ற மாதிரி. இதுவும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும், ஸ்கந்தகிரியில் பார்க்குற அந்த க்ளவுட்ஸ் இதெல்லாம். பட் இதை காட்டிலும் அது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். நந்தி ஹில்ஸ் பார்க்காம இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் நடந்து ட்ரெக் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் அந்த கரெக்டான அந்த வியூ பாயிண்ட்டுக்கிட்டே உங்களுக்கு வேனும் இருக்குது, நீங்கள் வேன்லேயோடு போய்க்கலாம். நீங்கள் அந்த டிக்கெட்லேயே தான் இன்க்ளூட், அது ஃப்ரீ தான். ஜஸ்ட் அந்த வேனில் ஏறிட்டு நம்ம அங்கே போய் இறங்கிக்கலாம் வியூ பாயிண்ட்கிட்ட. ஏன்னா சன்ரைஸ் பார்க்க வரப்போ கரெக்டாக டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே ரீச் டைம் ஆயிரும்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த வேன் வந்து அலோடேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பெரியவங்களாம் வந்தாங்கன்னா அவங்க நடக்க முடியாட்டின்னு அந்த வேனில் வந்துருக்குவாங்க, சில்ட்ரன்ஸும் அந்த மாதிரி தான். ஸோ டிக்கெட் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹார்ட்லி ஒரு 35 rupees பெர் மெம்பருக்கு. பார்க்கிங்க்கு நீங்கள் செப்ரேட்டாக அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பார்க் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. ஸோ இதெல்லாம் ஆன் சாட்டர்டே. ஸோ இப்போ இது வழியாக தான் நம்ம கிளம்பணும். அவங்க டிக்கெட் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க, நாங்கள் மேலே போக ஆரம்பித்தாச்சு. என்ட்ரியில் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம வந்து உள்ளே போக வேண்டியதுதான். அன்றைக்கி சாட்டர்டேனால் வேலண்டைன்ஸ் டேக்கு அப்புறமா வந்தனால இது நிறையா வந்து ரஷ் இருந்தது. சைடில் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ இது வந்துட்டு ஆர்கனைஸ்டாக நிற்கிறாங்க பாருங்கள், டிடி கார்ஸ் அண்ட் பைக்ஸ் எவ்ரிதிங். இங்கேருந்து பஸ்ஸெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. பஸ் வந்துட்டு நீங்கள் நீலமங்கலமா சிக்பல்லாப்பூருக்கு முன்னாடி நந்தி ஹில்ஸ்க்கு முன்னாடி செக் போஸ்ட் இருக்கும், அங்கேருந்து தான் ஏறணும்.
ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஷேர் ஆட்டோவில் போகலாம், இல்லாட்டினா லிஃப்ட்டு கேட்டு போகிற மாதிரி இருக்கும். லிஃப்ட்டு கேட்கலாம் டேஞ்சர், அந்த மாதிரிலாம் போக வேணாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் உள்ளே வந்தாச்சு. இது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ட்ரெக்கிங்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 500 மீட்டரோட இருக்க உள்ளே போயிடுவோம். ஸோ இந்த இதில் மேலே ஏறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கிற அந்த சன்ரைஸ் வியூ பாயிண்ட். நான் சொன்னேன் இல்லையா, சன் வந்து இப்போ பார்க்கறதுக்கு கண்ணு கூசும். ஸோ அங்கே வந்து பேராஷூட் போயிட்டு இருந்தது, ஆனால் காற்று நல்லா இருந்தது. பாருங்கள், பேராஷூட் இது போயிட்டுருக்கு. ஸோ நம்மளும் சார்ஜ் பண்ணி போகலான்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கே அவங்க டிக்கெட் எடுக்கிறது, எப்படி போகிறாங்கன்னு தெரியல. இப்போ தான் இது விட்டுருக்காங்க. லாஸ்ட்டு 2 டைம்ஸ் வந்தப்போ நான் பார்க்கல பேராஷூட். இது பாருங்கள் எவ்வளோ விண்டு இது இருக்குன்னு. ஸோ இங்கெல்லாம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் ட்ரெக்கிங் ஷூஸ் போட்டுக்கணும், அதே மாதிரி காகுல்ஸ் வச்சுக்கணும், அதே மாதிரி கேப் வந்துட்டு நீங்கள் நார்மல் கேப் இருந்தாலும் ஓகே தான், இல்லாட்டினா உள்ளன் கேப் போட்டுக்கணும். அண்ட் ஜாக்கெட்ஸ் இல்லை ஸ்வெட்டர் இது மாதிரி ஏதாவது போட்டுக்கணும். ஃபுல் ஸ்லீவ் போட்டுக்கிறது இட்ஸ் பெட்டர். பிகாஸ் ரொம்ப டில் 8 o'clock வரைக்குமே குளிர் தான் செய்யும். அதுக்கப்புறம் அம்ப்ரெல்லா கேரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இது சம்மர் சீசன். ஸோ நம்ம மோஸ்ட்லி வெளியே இருக்க மாட்டோம், பேனில் இருக்கிறனால உங்களுக்கு அம்ப்ரெல்லாலாம் தேவைப்படாது. பட் ஸ்டில் வெளியே எங்கே இறங்குனீங்கன்னா உங்களுக்கு அம்ப்ரெல்லா இருக்கும். இங்கெல்லாம் க்ளவுட்ஸாக இருக்கும். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், நீங்கள் அதை செக் பண்ணிங்கன்னா தெரியும். நந்தி ஹில்ஸ் இது பாருங்கள் எவ்வளோ இதுன்ட்டு. ஸோ உள்ளே வந்து போனீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும். இதெல்லாம் வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்காக மேலே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த டென்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு மேலே டவர் கிடைக்காது. அகெயின் நீங்கள் சாப்பிட்றதுக்கு நிறையா விற்கும், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அண்டு ஃபுட்டும் கூட இருக்குது, மேகி இருக்கும். ஸோ நீங்கள் எது வேணாலும் இது பண்ணிக்கலாம். பட் வந்து கேஷ் இருந்துச்சுன்னா ஓகே, லிக்விட் கேஷு, இல்லாட்டினா அவங்கக்கிட்ட ஹாட்ஸ்பாட் எடுத்துக்கிட்டு நீங்கள் அக்சஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏர்டெல்லாம் எனக்குலாம் சுத்தமாக டவர் எடுக்கலை. ஸோ அங்கே ஒரு வியூ பாயிண்ட், அங்கே நின்றும் பார்க்கலாம், இல்லை சைடில் வந்துட்டு நான் நின்றுட்டு காட்டினேன் இல்லையா, அங்கேயும் நிற்கலாம். ஸோ நான் சொன்ன கோயில் அந்த சைடு தான். இங்கே பாருங்கள், அந்த சிக்னல் டவர் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில. இங்கே வாஷ்ரூம்ஸ்லாம் இருக்குது, நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம். இது நான் ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்டேன் காலையில். குக்கும்பர் மட்டும் வாங்கினேன், ஃப்ரூட்ஸால் பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ்க்கு மேலே சொன்னாங்க. அண்டு முடிஞ்சிச்சு, நாங்கள் ஆல்மோஸ்ட் கீழே இறங்க வந்தாச்சு. 1 hour கிட்ட அங்கே இருந்தோம். செம்ம கோல்டு. அப்படியே ட்ரெக்லேட்டை பேசிக்கிட்டே வந்தோம். இது எந்த சைடுன்னு சொல்லிவிட்டு அவரும் சொல்கிறாரு. 148 ட்ரெக்கிங் பண்ணியிருக்கேன் நான் இது வரைக்கும். 40 times கிட்ட ஸ்கந்தகிரி போயிட்டேன். பட் இந்த மாதிரி நடக்கும் சம்டைம்ஸு, பட் நம்ம தான் வந்து அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஓகே, எனி ஹவ் இதெல்லாம் அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி வராது. ஓகே, நாங்கள் கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து பார்க்கிங் லொக்கேஷன் போயிட்டு அப்படியே வேனில் ஏற வேண்டியது தான். இதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் பெங்களூர் கிளம்பிடுவோம். ஸோ சைட் வியூஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் நாங்கள் பெங்களூர் வந்தாச்சு. இந்த இது பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ், செரி பிளாசம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் இது இருந்தது. என்டையர் பெங்களூரில் ஜேபி நகர், பிடிஎம் சைடு அண்டு பெல்லந்தூர் சைடு, இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே டின் ஃபேக்ட்ரி சைடு இருக்கிற லேக். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கலர் இது இருக்கும். உங்களுக்கு நான் அங்கே மெட்ரோ போகுது காட்டினேன். இந்த பிரிட்ஜை வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பட் மேபி பார்த்துருப்பேன், நைட் டைம் வந்தனால பார்த்துருக்க மாட்டேன். பட் இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால் எடுத்திருந்தேன். ஸோ பாருங்கள், அங்கே எல்லாமே வந்து பிரிட்ஜ் ரெடி ஆகிட்டுருக்கு. கூடிய சீக்கிரத்தில் ஏப்ரல் டு மேயில் வந்து மெட்ரோ ரெடி ஆயிரும். ஸோ உங்களுக்கு டிராஃபிக்லாம் வந்து கம்மியாயிரும்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.